மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. திருக்கோவில் சுற்றுலா போக போறீங்களா? நவகிரக கோவில்கள், பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு நிம்மதியான ஆன்மீக பயணம் போக இன்றைய அழையுங்கள் மை டிவைன் டூர்ஸ். இன்னும் 5 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிற கேள்விக்குறி இங்கு பயணிக்கிற இந்த 1.5-2 கோடி தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. திரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுக திமுக அணியை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வலிமை இல்லை என்பதை அதிமுகவினரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்கள்ல ஒரு பகுதியுமே இது இனி ஜெயிக்காதோ இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு அப்படி ஒரு பார்வை வந்துருச்சு. தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ரெட்டலை, இதற்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்கிற மனோபாவத்தில் பயணிக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் கொங்கு மண்டலத்தில் திரு செங்கோட்டையின் பின்னாடி இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கானோர் அந்த பகுதியில் இவருடைய ஆதரவு நிலையில் இருக்காங்க, கிரவுண்ட்ல இருக்காங்க சார். ஆனா செங்கோட்டையனோட கூட போய் இந்த கட்சியுடைய ஒற்றுமையை பத்தி பேசின நபர்கள் யாருமே இப்ப செங்கோட்டையன் பக்கம் இல்லையே சார். டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்பதை எங்களால் ஏற்றுக்க முடியலன்னாரு. ஏப்ரல் 11ஆம் தேதியே வந்து இந்த கூட்டணி உருவாயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் வாயை திறக்காத டிடிவி தினகரன் இப்போ ஏன் எடப்பாடிக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளை ஏன் பிரயோகப்படுத்துறாரு? தன்னை துணை பொதுச் செயலாளரிலிருந்து வெளியேற்றி கட்சியை கைப்பற்றி வைத்துக் கொண்டு தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த எடப்பாடியை முதலமைச்சர் என்று அறிவித்து நான் எப்படி பிரச்சாரம் போவேன்? எனக்கு துரோகம் இழைத்தவர் திரு எடப்பாடியும் திரு நயினார் நாகேந்திரனும் ஓபிஎஸ் சசிகலாவை நான் கட்சியில் இணைப்பதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன். நீங்க என்டிஏவிலே அவங்க இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை என்று தெரிவித்ததன் விளைவாக மத்திய பாஜக இவர்களுடைய பேச்சை கேட்டுதான் திரு நரேந்திர மோடி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ இங்கு சென்னை வருகை தந்த பொழுது திரு ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை, திரு டிடிவி தினகரனையும் சந்திக்கவில்லை என்பதுதான் அவர்கள் தரப்பு குற்றச்சாட்டு. ஒவ்வொருவரும் அரசியலுக்கு வருகிற பொழுது நாங்கள் எம்ஜிஆரின் வாரிசு, எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை மிக்க தலைவராக இருந்தார்ல. அதற்கு அடுத்து 10, 30, 35 ஆண்டுகளாக அதிமுகவை இரவு பகல் பாராமல் அலைஞ்சு கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா. இந்த இருவரும் தலைவர்களும் தவறு செய்தவர்களை, தவறு செய்ததாக வெளியேற்றப்பட்டவர்களை எல்லாம் அரவணைத்தாங்கல்ல. அந்த போக்கு ஏன் திரு எடப்பாடிக்கு இல்லைங்கிறதான இப்ப கேள்வி. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் என்கிற உறுதியோடு பிடிவாதத்தோடு இவர் இருப்பதால் திரு எடப்பாடிக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்தோடு அணி சேர்வதில் தவறில்லை என்கிற கருத்தாக்கம் டிடிவிக்கு இருக்கிறது. திரு ஓபிஎஸ், திரு அண்ணாமலை அவர்களும் பாஜக தொடர்ந்து தன்னை அவமதிக்கிறது, தனக்கான உரிய முக்கியத்துவம் இல்லை என்று வருகிற பொழுது அவரும் ஒரு இயக்கத்தை கட்டமைத்தால் அது டிவிகேவோட அணி சேர்கிற பொழுது டிவிகே தரப்பிலிருந்து அன்புமணியின் பாமகவையும் விசிக உள்ளிட்ட கட்சிகளையும் கூட இணைத்து சொன்னார்ல, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் 2026. ஆமா, அப்ப அது இரண்டாவது அணியாக இது வந்து திரு எடப்பாடி என்டிஏ தேர்ட் ஃப்ரண்டா போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள். வணக்கம் துரை கருணா சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய ஸ்டாண்ட் அதிமுகவில் ஒரு இஷ்யூக்கள் போயிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணியில் டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போயிட்டாங்க. உங்களுடைய ஸ்டாண்ட் ஆரம்பம் முதலே இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுக உருவானால்தான் திமுகவை வீழ்த்த முடியும், அதிமுக ஒற்றுமையை பற்றி ரொம்ப விரிவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பிரிந்து இருப்பவர்கள் அவர்கள்கிட்டே ஒரு ஒற்றுமை இல்லைங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் பேசிக்கொள்வதே கிடையாது, 2 பேருக்கும் ஆக்சஸ் இல்லைங்கிறாங்க. இந்த பிரிந்து கிடப்பவர்கள்கிட்டே ஒரு ஒற்றுமை இல்லையே சார். அப்புறம் எப்படி சார் அதிமுக ஒற்றுமைப்படும்? ஒரு 3 பேரும் சேர்ந்து எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கணும். ஆனா 3 பேரும் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தெரியல. 3 பேருக்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இல்லையே சார். நிச்சயமா நீங்க சொல்றது என்பது 100% உண்மைதான். திரு எடப்பாடி அவர்கள் எப்போது ஒற்றை தலைமை என்று அதிமுகவை பிரித்து கொண்டு சென்றாரோ அப்போதிருந்து இந்த அதிமுக பிரிந்து கிடப்பது என்பது அது சரியானது அல்ல, அது வெற்றிக்கு வழிவகுக்காது என்கிற கருத்தை கிட்டத்தட்ட இந்த 52, 53 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நெருக்கமாக பயணித்து வரும் என்கிற முறையில் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வந்தேன்.
அப்படி வலியுறுத்துகிற பொழுது இவர்கள் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுலையும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் குறிப்பிடுகிற திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள் இதையும் தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிற சில மூத்த முன்னோடிகளும் கூட திருமதி சசிகலா அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள், பேசுறாங்க. சரி, அதாவது எடப்பாடி தலைமையில் பயணித்தவர்கள் கூட சசிகலாவோட பேசுறாங்களா? இந்த வகையில் 2 முறை திரு ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்திருக்கிறார் சசிகலா அவர்கள். நிச்சயமா சந்திச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அப்ப திரு எடப்பாடி தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்துவார், எல்லோரும் ஒருங்கிணைந்தால்தான் அது ஒன்றுபட்ட அதிமுகவிற்கும் வலிமையான அதிமுகவிற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்து அதிமுகவை நாம கொண்டு வரணும், அதனால பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. தனக்கு எதிராக மிக கடுமையாக விமர்சித்த திரு எடப்பாடி பழனிசாமியை கூட அவங்க விமர்சிக்கல திருமதி சசிகலா அவர்கள். எந்த நிலையில அவர் முதலமைச்சராக வந்தார், முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு பெங்களூர்ல இருந்து தன்னுடைய கணவன் நடராஜன் சீரியஸாக இருக்காரு, பரோலில் வர்றதுக்காக பெங்களூர் சிறை 15 நாள் கொடுக்குறாங்க. அது இங்கேருந்து இல்லை 1 வாரம் கொடுத்தா போதும், 15 கண்டிஷன் போடுறாங்க. இங்கே வந்தால் போயஸ் கார்டனில் போய் தங்கக்கூடாது, வேறு எங்கேயாவது போய் தங்கணும். சரி, உறவினர் வீட்டில் தங்கிக்கிறேன் அப்படின்னா இல்லை 1 வாரம் தான். இங்கே தங்குகிற பொழுது கூட்டமும் ஊர்வலமும் போகக்கூடாது, யாரையும் சந்திக்கக்கூடாது. அந்த மாதிரி தன் கணவனை சந்திக்க வருகிற திருமதி சசிகலாவுக்கு இந்த அளவுக்கு கடுமையான எடப்பாடி பழனிசாமியினுடைய தூண்டுதலின் பேர் தான் இது நடந்ததுங்கிறது அவர்களே சொன்ன விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தவரை இவங்க விமர்சிக்கவே இல்லை, அவர் கடுமையாக விமர்சிக்கிறார். சசிகலா யார், அதிமுகவுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடுமையான வார்த்தை பிரயோகங்கள். ஆனால் இவங்க இதுவரையிலும் இல்லை. அவருக்கு ஒரு சில கூட்டங்களில் திரு ஓபிஎஸ் கூட விமர்சிச்சிருக்கிறார், மெலிதான அடியாக இருக்கும், பெரிய கடுமையாலாம் இல்லை. அது மாதிரி கருங்காலி கங்காணி துரோகி அந்த மாதிரிலாம் கூட அவர் பண்ணலை. ஸோ இந்த நிலைப்பாடு என்பது ஒருங்கிணைந்தால் அவர்களோடும் இணைந்து பயணிக்க வேண்டும், திரு எடப்பாடியும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற பார்வையில் தான் இவங்க எல்லோருமே ஒரு மெலிதான அணுகுமுறையை கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமு போயிடுச்சு. இன்னும் 5 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிற கேள்விக்குறி இங்கு பயணிக்கிற இந்த 1.5-2 கோடி தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து விட்டால் நம்மளால் அரசியலை நடத்த முடியாதுன்னு கீழே கிராம பகுதியில் இருக்காங்கல்ல, கிளை செயலாளர், இந்த ஒன்றியம், பேரூர், இங்கே இருக்கிற வட்ட செயலாளர்கள், இவங்க எல்லாமே இப்போவே இந்த 4-5 வருஷத்தில் எங்களால் திமுகவுக்கு எதிர்த்து எதுவுமே பண்ண முடியலை, மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கட்சி பலகீனம் இன்னும் பலகீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இவர்களை எதிர்த்து அரசியலே நடத்த முடியாது, இன்னொரு தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையே வராது. ஏன்னா எல்லாருமே 70 வயது கடந்தவர்கள் ஆயிட்டாங்க. இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அவங்க கட்சியை மேடைத்து கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட ஓரளவுக்கு இருக்கு. நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், நெசவாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரி ஊழியர்கள் எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. பொதுமக்களிலும் சில பாதிப்பு, இந்த மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இது போன்ற விஷயங்கள், அவங்களுக்கு சரியாக விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல், அந்த கொள்முதல் செய்த நெல்லை காப்பாற்ற முடியலைன்னு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. இந்த எதிர்ப்பை பயன்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. இன்றைய அதிமுக, திரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுக, திமுக அணியை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வலிமை இல்லை என்பதை அதிமுகவினரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்கள் ஒரு பகுதியுமே இது இனி ஜெயிக்காதோ இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு அப்படி ஒரு பார்வை வந்துருச்சு. அப்போ என்டிஏ ஒரு வலிமையான கூட்டணி, அதிமுகவோடு அது வருகிற பொழுது நிச்சயமாக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை தொடக்கத்தில் இருந்தது. இப்போ என்டிஏவிலே யார் இருக்காங்கன்னு தெரியல. அங்கே இருந்த ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அது இப்போ அப்பா கட்சி மகன் கட்சின்னு போய் யார்கிட்ட கட்சி இருக்குன்னு தெரியல. எலெக்ஷன் கமிஷன் அன்புமணி தான் பாமக சொல்லிருச்சு. ஐயா இப்போ டெல்லி வரைக்கும் போய் அந்த பஞ்சாயத்தை கொண்டு போயிருக்கார். அப்போ இந்த தேர்தலில் என்டிஏவில் இருந்த ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ளது, பாமக வெளியே போயிட்டாங்க. ஆமாம். இன்னொன்று மரியாதைக்குரிய டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் அவர்கள், இவங்களும் போயிட்டாங்க. ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் கிட்டத்தட்ட 18-19% நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்தது
ஒரு 7-8% இவர்கள் வாக்கு தான். திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் டெல்டா மாவட்டத்திலையும் அங்கே தென் மாவட்டங்கள்லையும் கிடைச்ச வாக்குகள். இங்கேயும் ஒரு 5% 10% பரவலாக கிடைத்தது தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வாக்கு வங்கி. நம்ம பார்த்துருக்கோம், பாஜகவுன்னு இருக்கிற வாக்கு வங்கி நமக்கு அதிகபட்சம் ஒரு 4% தான் இருக்கும். இப்போ மீதம் உள்ளதெல்லாம் பாமகவிலிருந்து இங்கிருந்து வந்தது தான். அப்போ இவர்களுமே விலகி போன நிலையில் என்டிஏ பலகீனமாக இருக்கு, அதிமுக கூடுதல் பலகீனமாக இருக்கிறது. அப்போ இது வரைக்கும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம்னு பேசுகிறோம். இப்போ கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கிளம்பி, செங்கோட்டையன் எதிர்ப்பு குரலாக கிளம்பி இருக்காரு சார். குறைந்தபட்சம் அங்கேயே ஒரு 4-5% பாதிப்பு நிச்சயம் ஏற்படுத்தும். இந்த ஈரோடு மாவட்டம் அந்த பகுதியில் கொங்கு பெல்ட்டில் வந்து அந்த சமுதாய மக்களிடமும் இவருக்கு ஒரு தனித்த செல்வாக்கு இருக்குது. திரு எடப்பாடி எப்படி தான் வந்து அந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்று கருதுகிறாரோ அதற்கு ஈக்குவலாக இன்னும் அதை விடவும் அதிகமாக இருக்கலான்னு பார்க்குறேன். பொதுமக்கள், ஓகே, அந்த சமுதாய பொதுமக்கள் மத்தியிலையும் கீழே இருக்கிறவங்க மத்தியிலையும் ஒரு மரியாதை இருக்குது சார். ஆனாலும் கிரவுண்டில் வந்து செங்கோட்டையன் இஷ்யூ ஒரு பெருசாக எதிரொலிக்கலையே சார். செங்கோட்டையன் கூட இருந்த பன்னாரி அவர்களே இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் முகாமுக்கு மாறிட்டாரு. கோபி வழியாக தான் எடப்பாடி அவர்கள் ஊட்டிக்கு போகிறாரு. கீழே கோபி தொகுதியிலேயே வந்து கோபி சத்தியமங்கலம் இடங்கள்லேயே வந்து எடப்பாடிக்கு மிக பலத்த வரவேற்பு, ஊட்டிலையும் மிக பலத்த வரவேற்பு. செங்கோட்டையன் 10 நாள் கெடு வச்சாரு, 10 நாள் கெடுவும் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால் எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனும் பண்ணலை, செங்கோட்டையன் அவர்களும் கொடுக்கவே இல்லை. இப்போ நேற்றுக்கு சிவி சண்முகம் அவர்கள் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருக்காரு. எடப்பாடியை போய் பார்த்த 6 பேர்ல சிவி சண்முகம் ஒருத்தவர். கட்சியினுடைய அலுவலகத்தை சேதப்படுத்திய துரோகிகளை எப்படி வந்து கட்சிக்குள்ள சேர்க்க முடியும், கட்சிக்குள்ள சேர்க்க சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு செங்கோட்டையனுக்கு எதிராகவே சிவி சண்முகம் அவர்கள் பேசியிருக்காரு. ஒண்ணுமே பண்ண முடியலையே சார். செங்கோட்டையனர்களுக்கு ஆதரவு குரல் வந்து இல்லவே இல்லையே, கட்சிக்குள்ளேயும் சரி கிரவுண்ட்லயும் சரி. இல்லை, கிரவுண்டில் இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் குறிப்பிடுறீங்கல்ல, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான். ஆனா செங்கோட்டையனுக்கு எதிராக பேசுறாங்களே, அதுதான் நான் சொல்ல வரேன். அது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர். எதிர்வரும் 2026 தேர்தலில் அவர்களுக்கு இடம் கிடைக்கணும், சீட்டு வாங்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தில் அவங்க இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் நாம் பணத்தை செலவு பண்ணி நம்ம தொகுதியிலேயாவது நாம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மனோபாவத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் என்று ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான். நான் சொன்னேன்ல, காலமெல்லாம் ரெட்டலைக்கு மட்டுமே வாக்களிக்கிற அடிப்படை தொண்டர்கள், வெறும் கார்டு மட்டும் வச்சுட்டு யார் ஆட்சினா யார் தலைமைனா இல்லை, தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ரெட்டலை, இதற்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்கிற மனோபாவத்தில் பயணிக்கிறார்கள்ல, அவர்களில் பெரும்பாலானோர் கொங்கு மண்டலத்தில் திரு செங்கோட்டையன் பின்னாடி இருக்கிறாங்க. அவர் நியமித்த கிளை செயலாளர், பேரூர் செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், பேரவை, தொழிற்சங்கம், அந்த மாதிரி ஆயிரக்கணக்கானோர் அந்த பகுதியில் இவருடைய ஆதரவு நிலையில் இருக்காங்க. நம்ம டெய்லி பார்க்குறோம் அவருடைய அந்த பண்ணை வீடு, குள்ளம்பாளைய வீட்டுக்கு தினமும் அவருடைய ஆதரவாளர்கள் படையெடுத்து வந்து நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரிண்ணே அப்படிங்கிற. மேல்மட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏக்களோ அல்லது முன்னாள் எம்எல்ஏக்களோ நிர்வாகிகளோ கூட அவங்க அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் கீழே இருக்கிற தொண்டை வந்து தனக்கானவர் இவர் என்று அடையாளப்படுத்தி விட்டால் அவர் பின்னாடி நிற்பாங்க. அதுதான் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கு. இவ்வளவோ நெருக்கடி ஆனாலும் கூட அவர் பின்னாடியும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. திரு சசிகலா ஆதரவாளர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அமமுக என்ற தனி கட்சி தொடங்கி அதிமுக இருந்து போனவர்களும் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். எனவே அவ்வப்போது இந்த நிலைப்பாடு மாறுகிற பொழுது திரு செங்கோட்டையின் பின்னாடியும் ஆதரவாளர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். நாம வெளியில மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு கிரவுண்ட்ல இருக்காங்க சார். ஆனா செங்கோட்டையனோட கூட போய் இந்த கட்சியுடைய ஒற்றுமையை பத்தி பேசின நபர்கள் யாருமே இப்ப செங்கோட்டையன் பக்கம் இல்லையே சார். இல்ல, அதை வந்து பொதுப்படையா இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில வர்ற பொழுது கட்சியினுடைய நலன் கருதி, கட்சியினுடைய எதிர்காலம் கருதி சில விஷயங்களை அவங்க ரொம்பவும் அழுத்தமாக இருப்பார்கள். ஓகே. ஆனா அவர்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும்ல, இந்த கட்சி ஒருங்கிணைய வேண்டும், ஒருங்கிணைதால்தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி மனோபாவத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பொறுமையாக இருப்பார்கள். ஒரு கட்டத்துல இது சரியா வரலைங்கிற போது அவர்களும் ஒவ்வொருத்தரா வந்து இந்த குரலை எழுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், மரியாதைக்குரிய சிவி சண்முகம் அவர்கள் இந்த பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்த காலகட்டத்தில் அவர்கிட்ட கேட்டபோது அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பாருங்கள். சின்னம்மா இல்லைங்க, எங்கள் அம்மாங்க, எங்கள் அம்மா, அவங்க தான் ஆட்சியும் கட்சியும் காப்பாற்ற முடியும், இவர் தானே சொன்னார். எனவே அரசியலில் அவ்வப்போது ஏற்படுகிற தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வார்கள். சரி, உறுதியான நிலைப்பாடு யார்கிட்டையும் இல்லை.
எனவே இவருமே தன்னுடைய உறுதியான நிலை, நான் சொன்னேன்ல 6 பேர் சந்திச்சதுல ஆத்திரமும் கோபமும் அடைந்தது இவர் தான் அப்படின்னு, அது உண்மை. அந்த கோபம் எப்போதாவது வெளிப்படும். கட்சியின் நலங்கிறது பொறுத்திருப்போம், காலம் இருக்கு, இன்னும் ஒரு 6-7 மாசம் இருக்கு. ஓகே, பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகே சார். குறிப்பாக பிரிந்து போனவர்கள்கிட்டயுமே ஒற்றுமை இல்ல. செங்கோட்டையன் வந்து டிடிவி தினகரன் நான் பார்த்தார ஒரு செய்தி, நான் பார்க்கலன்ட்டாரு. செங்கோட்டையன் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இருக்காரே சார். ஆனா எடப்பாடியுடைய கைதான ஓங்கி இருக்கு கட்சிக்குள்ளார. இல்ல அதான் அப்படி ஒரு தோற்றம் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. தோற்றம் இல்ல சார், அதான் சார் ரியாலிட்டி. இல்ல தோற்றம் தான். நான் குறிப்பிட்டேன்ல, சில 1000 பேர்கள் செயற்குழு, பொதுக்குழு, இதை தாண்டி முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் கடந்த 4.5 ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்து பொறுப்புகளும் பதவிகளும் ஆதாயங்களும் அடைந்த சில 1000 பேர் இருக்கலாம். ஆனால் இந்த கட்சியின் நலன், கட்சியின் வெற்றி, கட்சியின் எதிர்காலம், இதை மனதில் கொண்டு பயணிக்கிற லட்சக்கணக்கானோர், பல லட்சக்கணக்கானோர், கோடிகளை தாண்டி ஒற்றுமையை வலியுறுத்துகிறார்கள். ஒரு கிராமத்துல கிளை செயலாளர் போய் பத்திரிகையாளர்கிட்ட நாமங்க அது ஒற்றுமை தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது செய்தியா வராது. மேல நாம வந்து எப்பவுமே மீடியாக்கள் வந்து மேல் மட்டத்தில் இருக்கிற அந்த தலைமை கழக நிர்வாகிகள், எம்பி, எம்எல்ஏனா தான் அது வரும். அங்க உள்ளூர்ல சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த உறுப்பினர் அட்டை கொண்டு போகிற போது இந்த அட்டையை காட்டி யார்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும்? கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்கப்பா. யார்? ஆர்பி உதயகுமார் அந்த கார்டு எடுத்துகிட்டு போனார். எழுமலைன்னு ஒரு கிராமம், உசிலம்பட்டி தொகுதி. அப்போ கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்க. இப்போ இவர் போகிற இடத்துல எல்லாம் 2-3 இடங்களில் நம்ம பார்த்தோம். யார்? திரு எடப்பாடியார் போன பகுதிகளில் நம்ம பார்த்தோம், பல பேர் பார்த்தோம்ல. ஒருங்கிணையுங்கள், கட்சியை ஒன்று சேருங்கள் பேனரோட வந்து திருநெல்வேலியில் நடந்துச்சு, ஆர்ப்பாட்டம் நடந்தாங்க. ராமநாதபுரத்தில் நடந்தது, சிவகங்கை பகுதியில் நடந்தது, பல பகுதிகளில் இருக்குது. இங்கேயே கட்சியை ஒன்று சேர்க்கணுங்க, கட்சியை சேருங்கன்னா அதெல்லாம் கோர்ட்டில் இருக்குப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கடந்து போயிட்டார். இது ஆங்காங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிற போது தேர்தல் நெருங்க இந்த வலிமை குன்றிய அதிமுக வெற்றி பெற முடியாது என்கிற கருத்தாக்கத்தில் உள்ளவர்கள் நிச்சயமா இந்த டிசம்பர் ஜனவரிக்குள்ள நிச்சயம் அதாவது நல்லது. ஓகே சார். டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்பதை எங்களால் ஏற்றுக்க முடியலன்னாரு. ஏப்ரல் 11ஆம் தேதியே வந்து இந்த கூட்டணி உருவாயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் வாயை திறக்காத டிடிவி தினகரன் இப்போ ஏன் எடப்பாடிக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளை ஏன் பிரயோகப்படுத்துறாரு? குறிப்பாக அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்பு, குறிப்பாக இவங்க எல்லாம் வந்து டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அண்ணாமலை தான் இயக்குவது போல ஒரு தோற்றம் தெரியுது. பாஜகவுடைய தேசிய தலைமையும் அண்ணாமலையை கட்டுப்படுத்தலை. என்ன மைண்ட் செட்டில் இப்படி போனால் என்டிஏ கூட்டணி பலவீனமாக போயிடும் போல இருக்கே. டிடிவி தினகரன் அவர்கள் விஜய்க்கு ரொம்ப ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு, விஜய் கூட்டணிக்கு போயிடுவாருங்கிற மாதிரியான ஒரு பேச்சு, ஒரு பிம்பமும் நமக்கு தெரியுது. ஏன் டிடிவி தினகரன் அவருடைய ஸ்டாண்டுக்கு யார் சார் காரணம்? நான் தொடக்கத்திலேயே சொன்னேன்ல, என்டிஏ அணி பலகீனப்பட்டிருக்குன்னு. அதை விடவும் பாஜகவும் பலகீனப்பட்டிருக்கிறதா நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடந்த ஓராண்டுக்கு மேலாக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை உட்பட நிர்வாகிகள் பலரும் 2026 என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். ஓகே, இந்த தேர்தல் அறிவிப்பு அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு ஒரு வாரம் முன்ன கூட பத்திரிகையாளரை சந்தித்த திரு டிடிவி தினகரன் 2026 என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னார். ஸோ அவருடைய கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் இங்கே வந்து பேசின அமித்ஷாவும், டெல்லியில் பத்திரிகையாளர் சந்தித்த அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் 2026 என்டிஏ தலைமையிலான ஆட்சி. இன்னும் ஒரு வருத்தம் போட்டார், என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னார். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது என்டிஏ கூட்டணியோட ஆட்சி அமைக்குமா? அதில் தான் சிக்கல். இன்னும் நமக்கு டெல்லி தலைமை, இந்த அமித்ஷாவும் டெல்லி என்டிஏ தொடர்பாக அமித்ஷா தான் முடிவெடுப்பார். தமிழ்நாட்டில் கூட்டணி தொடர்பாக நான் தான் முடிவெடுப்பேன். திரு எடப்பாடி சொன்னார்ல, இவர் தான் முடிவெடுக்கணும், யாரெல்லாம் அந்த அணியில் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத இவர் தான் எடுக்கணும். அமித்ஷா சொல்லிட்டார் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான். தமிழகத்தை சேர்ந்த அதிமுக ஒருவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னா எடப்பாடி தான் முதல்வர். அதுதான். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி தான் முதலமைச்சர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனித்து வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத இவர் உறுதியாக சொல்லிட்டு இருக்கார். திரு டிடிவி தினகரனை பொறுத்தளவில் அவர் திரு அண்ணாமலையோடு நட்பு பாராட்டி தான் அந்த என்டிஏ அணிக்கே வர்றார். ஆமா, சமீபத்துல விலகும் போது கூட நயினார் மேல மிக கடுமையான குற்றச்சாட்டு. அண்ணாமலை இருந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நயினார் வந்த பிறகு எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு ரொம்ப நயினார் மேல ஓப்பனா டிக்ளேர் பண்ணி அடிக்கிறாரு. ஆமா, அப்போ
திரு அண்ணாமலையினால் வந்தவர் அண்ணாமலை தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட உடனே ஒரு அதிருப்தி என்டிஏ மேல அவருக்கு உருவாச்சு. இதையும் தாண்டி அண்ணாமலையை எடுத்து விட்டு திரு நயினார் நாகேந்திரனை போட வேண்டும் என்று திரு எடப்பாடி சொன்னதன் விளைவாக தான் போட்டாங்க அப்படின்னு நமக்கு பொதுவெளி கருத்தாக இருக்கிறது. அண்ணாமலை நீக்கியதும் திரு எடப்பாடியினுடைய அழுத்தம் காரணமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடியும் திரு நயினார் நாகேந்திரனும் ஓபிஎஸ் சசிகலாவை நான் கட்சியில் இணைப்பதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன், நீங்க என்டிஏவிலே அவங்க இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை என்று தெரிவித்ததன் விளைவாக பாஜக மத்திய பாஜக இவர்களுடைய பேச்சை கேட்டுதான் திரு நரேந்திர மோடி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ இங்கு சென்னை வருகை தந்த பொழுது திரு ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை, திரு டிடிவி தினகரனையும் சந்திக்கவில்லை என்பதுதான் அவர்கள் தரப்பு குற்றச்சாட்டு. அதாவது எடப்பாடி அவர்கள் கட்சிக்குள்ளேயும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் இடம் கிடையாது. அதே போல என்டிஏ கூட்டணியும் நீங்க சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அவங்க வர்றது எனக்கு இடையூறு அப்படின்னு. அப்ப திரு டிடிவி தினகரன் முடிவெடுக்கிறார், தன்னை துணை பொதுச் செயலாளரிலிருந்து வெளியேற்றி கட்சியை கைப்பற்றி வைத்துக் கொண்டு தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த எடப்பாடியை முதலமைச்சர் என்று அறிவித்து நான் எப்படி பிரச்சாரம் போவேன், எனக்கு துரோகம் இழைத்தவர், பர்சனலா எனக்கு துரோகம் இழைச்சவர், அவரை முதலமைச்சர் வேட்பாளரை நான் எடுத்துட்டு போக முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டார். அதே போல இவரு என்ன சொல்றாரு, நம்ம எடப்பாடியார் என்ன சொன்னாரு, அம்மா அதாவது தர்ம யுத்தம்லாம் முடிந்த பிறகு சட்டசபையில தீர்மானம் நடக்குது, எனக்கு எதிராக 18 பேர் நீங்க ஓட்டு போட்டீங்களே, நான் எப்படி ரெட்டலைக்கு எதிராக துரோகம் செஞ்ச உங்களை நான் எப்படி சேர்த்துப்பேங்கிற எடப்பாடியுடைய ஸ்டாண்டும் சரியான ஸ்டாண்டு தானே. 18 பேர் ரெட்டலைக்கு எதிராகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் அம்மாவுடைய ஆட்சிக்கு எதிராகவும் ஓட்டு போட்டாங்க, அதுக்கு வழி நடத்தியது டிடிவி தினகரன் அவர்கள், நான் எப்படி அவரை சேர்த்துப்பேங்கிற எடப்பாடியார் கேள்வியிலும் நியாயம் இருக்குல்ல. இல்ல, அதாவது அரசியலில் தான் கருத்து வேறுபாடுகள் மனமாச்சரியங்கள் இருக்கிற பொழுது பிரிந்து செயல்படுவது என்பது காலங்காலமா இருக்கு. ஜெயலலிதா காலத்துல இருக்கு, அதிமுக மதிமுக பல அரசியல் கட்சிகள்ல அந்த நிலைப்பாடு இருக்கிறது. 18 எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கக்கூடாது, முதலமைச்சர் இருந்து அவரை வெளியேற்றிட்டா நாங்க ஆதரவு தரோம். இதைத்தான் கவர்னர்கிட்ட போய் கொடுத்தாங்க. ஆட்சிக்கு எதிராக இல்ல, திரு எடப்பாடிக்கு எதிராக. எடப்பாடிக்கு எதிராக இவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்தார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆட்சி தொடரட்டும், இவர் முதலமைச்சராக இருந்து கட்சியை கைப்பற்றி இவர் இந்த மாதிரி தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாருங்கிறதுனால அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இவங்க தான் 18 பேர் எதிராக போனாங்க. டிடிவி தினகரன் அவர்களை நீங்கள் சேர்க்க மாட்டீங்க, அவர் அமமுகன்னு தனி கட்சி தொடங்கி போயிட்டார். ஒரு 11 எம்எல்ஏ ஆதரவு தெரிவித்து உங்கள் பின்னாடி வந்ததுனால தானே 4.5 வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருக்க முடிஞ்சது. அந்த ஏற்பாட்டை செய்து இந்த 4.5 ஆண்டுகள் எங்கள் ஆட்சியை காப்பாற்றியது பாரதிய ஜனதா கட்சி தான், அவர்களுக்கு நாங்கள் நன்றியோடு விசுவாசத்தோடு இருப்போம் அப்படின்னு இப்போ பிரகடனப்படுத்தினார்ல, அந்த ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டோம், அவரும் துரோகி அப்படின்னு தூக்கி போட்டுட்டோம், வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவி சண்முகம் சொல்கிறாரு, அது எப்படி பார்ட்டி ஆஃபீஸை இடித்தவங்களை நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளரை பொதுக்குழுவில் கூப்பிட்டு பாட்டில் அடித்து அனாவசியமாக பேசிட்டுட்டேங்க, அதுக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஒரு கட்சியின் முதன்மை பொறுப்பில், அது வரைக்கும் அவர் தானே ஒருங்கிணைப்பாளர், கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கிறவரை பொதுக்குழுவில் கூப்பிட்டு அவர் மேலே பாட்டில் அடித்து ரவுடிகளை கூப்பிட்டு அட்டகாசம். அதே நிலைப்பாடு தான் அடுத்து ஒரு 2 மாதம் நடந்த இங்கேயும். சமூக விரோதிகள் 50-60 பேர் அடைச்சி வச்சுட்டாங்க. பொதுக்குழு அங்கே நடக்குது, மாவட்ட செயலர் 6-7 பேர் பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. இவர் கடந்த பொதுக்குழுவில் போகிற போது தாக்குதல் நடந்தது தன் மீது. ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் நான் கட்சி அலுவலகத்துக்கு போகிறேன், இங்கே வர்றாருன்னா பூட்டு போட்டுட்டு உள்ளே 10-50 ரவுடி இருக்காங்க. அப்போ கட்சி தொண்டன் இது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சிகரமான முடிவு எடுப்பாங்கிறது நம்ம பல சந்தர்ப்பங்கள் பார்த்துருக்கோம். 88 மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதே பார்ட்டி ஆஃபீஸை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அங்கே வாசலில் உட்காந்தாங்க. அவர் முன்னாடி பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போனாங்க. செல்வி ஜெயலலிதா முன்னாடி அந்த கதவை உடைச்சிட்டு தான் உள்ளே போனாங்க. செல்வி ஜெயலலிதாவுடைய ஆதரவு நிலைப்பாடு, நான் அந்த ஸ்பாட்டில் இருந்தேன். எனவே ஜாஜேனி பிரிவின் போது கட்சி அலுவலகத்தை கைப்பற்றுவோம், நாங்கள் தடியடியெல்லாம் நடத்தி நாங்கள்லாம் அடி வாங்கிட்டு ஓடணும். அப்போ அரசியலில் இந்த மாறுபாடான கருத்துக்கள் வருகிற பொழுது நிறைய இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு. இது எல்லாம் தான் பேருங்கிற அண்ணா வழியில் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு கடந்து போயிருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அனைவரையுமே அரவணைத்து கொண்டு சேர்த்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே தனக்கு எதிரான தான் விளக்கிய, தன்னால் விளக்கப்பட்ட அல்லது அங்கிருந்து விலகி சென்ற பலரையும் ஒருங்கிணைத்தார். 4 அணி, போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக,
புரட்சித் தலைவர் அதிமுகன்னு பல முன்னோடிகள் போனாங்க. அவங்களெல்லாம் அரவணைச்சு அவங்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுத்தாங்க, அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்கல்ல. அப்போ அந்த இருவரும் தலைவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இணையா இனியும் எவனும் கிடையாது, உலகத்துல எந்த தலைவனும் இல்லைன்னு தான் இன்னும் பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொருவரும் அரசியலுக்கு வருகிற பொழுது நாங்கள் எம்ஜிஆரின் வாரிசு, எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை மிக்க தலைவராக இருந்தார்ல. அதற்கு அடுத்து 10, 30, 35 ஆண்டுகளாக அதிமுகவை இரவு பகல் பாராமல் அலைஞ்சு கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா. இந்த இருவரும் தலைவர்களும் தவறு செய்தவர்களை, தவறு செய்ததாக வெளியேற்றப்பட்டவர்களை எல்லாம் அரவணைத்தாங்கல்ல. அந்த போக்கு ஏன் திரு எடப்பாடிக்கு இல்லைங்கிறதான இப்ப கேள்வி. நீங்க பெரிய அளவில் அவங்கெல்லாம் நாரச நடையில் விமர்சனம் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த வெளியில் போன, இன்னும் சொல்லப்போனால் குறிப்பிட்டே சொல்லலாம், திரு ராம வீரப்பன், காளிமுத்து, வளரமதி போன்றவர்கள்லாம் பொது மேடைகளில் எந்த அளவுக்கு பேசினாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். மிக மோசமான செயல்பாடுகள். அவருடைய உருவ பொம்மைகளை எரிச்சாங்க, செருப்பை போட்டு அடித்தாங்க, படங்கள்லாம் சரி ஜெயலலிதா படத்தில். இவர்களெல்லாம் கூட மன்னித்து கொண்டு வருகிற பொழுது எல்லாருக்கும் பெரிய பொறுப்பும் கொடுத்தாங்க. இவர்களை அதான் சொல்கிறேன், எல்லாருக்குமே தலைமை துணை பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அடுத்த நிலையில் ராம வீரப்பனை கொண்டு வந்து வச்சார். சபாநாயகராக இருக்கிறார் காளிமுத்த, அமைச்சராக இருக்கிறார் வளர்மதியை. அப்போ இந்த நிலைப்பாடு ஏன்? கட்சி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். என்ன நோக்கத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அப்புறப்படுத்தி அண்ணாவின் ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு தான் புரட்சியில் தொடங்கினார். அந்த அண்ணாவின் வழியில், புரட்சித் எம்ஜிஆர் வழியில் செல்வி ஜெயலலிதாவும் அந்த அதிமுக ஒற்றுமையாக வலிமை மிக்க அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் நம்பர் 1 அதிமுக கட்சி தான் தமிழ்நாட்டில். இந்திய அளவில் 3வது மிகப்பெரிய கட்சியாக கிட்டத்தட்ட 51 ராஜ்யசபா மக்களவை எம்பிக்கள் 51 பேர் ஒரு வரலாற்று சாதனையை படைச்சாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 27 இடங்கள். அந்த பேர் இயக்கம் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில போயிருக்கு அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாக தான் இந்த தலைவர்கள்லாம் முயற்சி பண்ணுகிறாங்க. இந்த முயற்சி இன்னும் வேகம் எடுக்க வேண்டும் தான் என்னோட பார்வை. ஓகே சார், குறிப்பாக விஜய் தலைமையில் ஒரு அணி அமைஞ்சிரும் போல இருக்கு. டிடிவி தினகரன் அவர்கள் அந்த மைண்ட் செட்ல இருப்பதாக தான் நமக்கு தெரியுது. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் டிடிவி இயக்குறாருன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல விஜய்க்கு பின்னாடி போயிடுவாருங்கிறாங்க. என்ன சார் இண்டிகேஷன், என்ன சொல்ல விரும்புறாரு டிடிவி தினகரன் அவர்கள்? 2026 சட்டப்பேரவை தேர்தலில் டிவிகே தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். நான் 1-2 பதிவுகளில் அதை நான் சொல்லியிருக்கிறேன். தொடக்கத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்பு வரைக்கும் ஒரு 5-7% வாக்குகள் தான் அவர் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்வை இருந்தது. இப்போ அந்த மதுரை மாநாடு, அதை தொடர்ந்து மக்கள் பயணம், திருச்சி மக்கள் பயணம், அரியலூர், நாகை, திருவாரூர் இந்த பகுதிகளில் பார்க்குற பொழுது நிச்சயமாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10% மேலே அவரால் வாக்குகளை பெற முடியும். அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஆமாம் டிவிகே திரு விஜய் அவர்களுடைய போக்கு அரசியல் பயணத்தை சிலாகித்து பாராட்டி தொடங்கிட்டார். அதற்கு முன்னதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழுவின் தலைமை ஆலோசகர் மரியாதைக்குரிய பன்ருட்டியார் அவருமே விஜயை பாராட்டி பேசியிருந்தார். அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக அரசியல் அனுபவம் உள்ளவர் சார், அரசியலை உற்று நோக்குகிறார் அவருக்கு. இப்போ அந்த பார்வை என்பது இந்த உரிமை மீட்பு குழுவில் பயணிக்கிற பலருக்குமே அந்த தாக்கம் இருக்கு. தன்னை பழிவாங்குகிறார். அதாவது மரியாதைக்குரிய திரு OPS அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் என்கிற உறுதியோடு பிடிவாதத்தோடு இவர் இருப்பதால் திரு எடப்பாடிக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்தோடு அணி சேருவதில் தவறில்லை என்கிற கருத்தாக்கம் டிடிவிக்கு இருக்கிறது. திரு OPS ஆதரவு நிலைப்பாட்டில் அவரை நம்பி இருக்கிற தொண்டர்கள். OPS அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறதுக்கு இதுவரைக்கும் நமக்கு தெரியல. நீங்க குறிப்பிட்டது மாதிரி மீண்டும் என்டிஏவில் கொண்டு போறதுக்கு பேசுவேன்னு திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அந்த நிலைப்பாட்டிற்கு ஒப்புக்கொள்வார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகே சார், ஒருவேளை விஜய் தலைமையில OPS அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணி சேர்ந்தால் யாருக்கு சார் மிகப்பெரிய ஆபத்து? விஜய் தலைமையில் அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற முழக்கத்தோடு வந்ததுனால இன்றைக்கு ஒருவேளை திரு OPS அவர்களுடைய தலைமையிலான அணி, திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அணி,
திரு அண்ணாமலை அவர்களும் பாஜக தொடர்ந்து தன்னை அவமதிக்கிறது, தனக்கான உரிய முக்கியத்துவம் இல்லை என்று வருகிற பொழுது அவரும் ஒரு இயக்கத்தை கட்டமைத்தால் என்ன சார், அண்ணாமலை தலைமையில ஒரு அணி உருவாகுமா? அண்ணாமலையும் ஒரு இயக்கத்தை கட்டமைத்தால் நான் சொல்றேன், கட்டமைத்தால் அது டிவிகேவோட அணி சேர்கிற பொழுது டிவிகே தரப்பிலிருந்து அன்புமணியின் பாமகவையும் விசிக உள்ளிட்ட கட்சிகளையும் கூட இணைத்து சொன்னார்ல, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் 2026 அப்ப அது இரண்டாவது அணியாக இது வந்து திரு எடப்பாடி என்டிஏ தேர்ட் ஃப்ரண்டா போறது கூட வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது அணியாக அது போறது. நீங்க சொல்றது அண்ணாமலை தோல்வியை தீர்மானிக்கிற சக்தி திமுக அணியா டிவிகே விஜய் அணியா, அரசியல்ல எதுவும் நடக்கலாம். அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதத்தை தாண்டி இவங்களை மலினப்படுத்துகிறார், கேவலப்படுத்துகிறார். கட்சிக்கு இவங்களுக்கு தொடர்பு இல்லை, கட்சி விரோதிகள் உடைச்சாங்க அப்படின்ட்டு. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அம்மா கோயிலாக மதிக்கிற அதிமுகவினர் கோயிலாக மதிக்கிறது தானே தலைமை கழகம். அம்மாவே வாழ்ந்த கோவில் தானே கோடநாடு. அங்கே கொள்ளை அந்த அம்மாவனுடைய அறையை உடைச்சு பொருட்களை சூறையாடி அவ்வளவும் பண்ணிட்டு போனாங்கல்ல. முதலமைச்சராக இருந்த போதும் எதுவும் இல்லை, இப்போவும் அது தொடர்பாக எதுவுமே பேச மறுக்கிறார். இந்த கோயிலை விட அந்த கோயில் அந்த அம்மா நேசித்த கோயில், இருந்து பார்த்து கட்டி அவங்க வாழ்ந்த இடம், தலைமைச் செயலகத்தையே இன்னொரு பகுதியாக அங்கே போய் செயல்பட்ட இடம். அங்கே நடந்த அந்த குற்றச் செயலுக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற எண்ணமும் நோக்கமும் அவருக்கு இல்லை என்கிற பொழுது இவர் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் முன்னெடுத்து பேச தகுதி என்பதுதான் பொதுவெளி பார்வையாக இருக்கிறது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் கூட பேசியிருக்கீங்க. அண்ணாமலை ஒருவேளை அண்ணாமலைக்கு பாஜகவில் பல நெருக்கடிகள் இருக்குது, ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிக்கலாம்ங்கிற ஒரு கேள்விக்குறியோடு பேசியிருக்கேன். அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஒருவேளை விஜய் தலைமையில் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. விஜய் குறைத்து மதிப்பிடாதீங்க, விஜய்க்கு வந்து 10% மேலே தான் வாக்கு வங்கி போகுங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசி நன்றி துரைக்கணும் சார். நன்றி.